இப்போ நம்ம ஜிக்ஜாக் ஸ்டிச் ட்ரெயின் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதுக்கு வந்து டபுள் த்ரெட் எனக்கு வேணும். அதனால் நான் டபுள் த்ரெட், அதாவது இன்னொரு கலர் அதே மாதிரி வாங்கணுன்ற அவசியம் இல்லை. பாபின் இருந்துச்சுன்னா அதுலேயே நீங்கள் சுற்றிக்கலாம். தேவையில்லை இன்னொரு த்ரெட்டு வாங்கி அது வேஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து இப்படி நாட் போட்டுட்டு எப்பயும் போல் செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு மேலே எப்படி ஜிக்ஜாக் போடுறதுங்கிற காட்டுறேன். எப்பயும் போல் செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டபுள் த்ரெட் அப்படின்றதுனால கொஞ்சம் கரெக்டாக போடுங்க, இல்லைன்னா நூல் திரிஞ்சிடும். பொறுமையாகவே போடுங்க, ரொம்ப அவசரப்பட்டு போட வேணாம். ஸ்லோவாக போட்டு அது எப்படி போடுறதுங்கிறது அப்போ தான் உங்களால் கற்றுக்க முடியும். ஃபாஸ்ட்டாக போட உங்களால் முடியாது. பிகினர்ஸ்னால கண்டிப்பாக அது ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா த்ரெட்டு வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். டபுள் த்ரெட்டுங்கும் போதே மேலே எடுக்கும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அது கரெக்டாக பார்த்து எடுக்கணும் நீங்கள். இடத்துல நாட் போட்டுக்கலாம், இல்லை இந்த இடத்துல இருந்தே ரொம்ப உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நாட் போடாமல் இங்கேருந்து அப்படியே ஜிக்ஜாக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் வந்து நீங்கள் பிகினர்ஸ் அப்படின்னா உங்களை பார்த்த மாதிரியே ஸ்டிச்சஸ் வரணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல நாட் போட்டுக்கோங்க. மறுபடியும் அகெயின் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் குத்தி எடுத்துக்கோங்க. எதுவும் பண்ண வேணாம். இந்த சைடு ஆப்போசிட் சைடில் கொண்டு போய் கொஞ்சம் கிராஸாக கொண்டு போய் மறுபடியும் எகெயின் ஆப்போசிட் சைடு கிராஸ், இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு கிராஸ். அதாவது இந்த செயின் ஸ்டிச்சை லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜிக்ஜாக் வந்து செயின் ஸ்டிச்சை நீங்கள் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நம்ம லாக் பண்ணுறதுக்காக தான் போடுறோம். இது மேக்ஸிமம் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கட் ஒர்க்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனோட கார்னரில் நம்ம இந்த கட் ஒர்க்ஸுக்கு இந்த செயின் ஜிக்ஜாக் போட்டுட்டோம் அப்படின்னாவே அது என்ன ஆகாது அப்படின்னா உங்களுக்கு இந்த துணி வந்து பிரிஞ்சு கட் ஆகும்போது என்ன ஆகாது, பிரிஞ்சு போகாது. இந்த இடத்துல துணிக்கே லாக் போட்ட மாதிரி தான். இந்த மாதிரி சென்டரில் மட்டும் உங்களுக்கு லாக் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டிச்சே வந்து உங்களுக்கு ஜிக்ஜாக்கோட ஸ்டிச்சே சென்டரில் மட்டும்தான் தெரியும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் இதை சிங்கிள் த்ரெட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் நல்லா வந்ததுக்கப்புறமா மறுபடியும் டபுள் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுலேயும் லாக் போட்டு முடிச்சுட்டு இது வந்து டபுள் த்ரெட் அப்படிங்கிறனால உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ரெண்டு பக்கமும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து எடுத்திங்கன்னா தான் வரும். இந்த மாதிரி டபுள் த்ரெட்டுங்கிறனால டபுள் த்ரெட்டையும் பிடிச்சிட்டு அப்புறமா லாக் போடுங்க. லாக் விழுந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ இது வந்து ஷார்ப் எட்ஜஸ்க்காக சொன்னது. இப்போ நம்ம மறுபடியும் உள்ள பக்கத்தில் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி இப்படி ஸ்டார்ட் பண்ணி போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் திருப்பும்போது கொஞ்சம் லூஸாக பக்கத்தில் குத்துங்க. எதுவும் ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. ஏன்னா இழுக்கும்போது அந்த இடத்துல ஹோல் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, அந்த ஹோல் பெருசாகும்.
அப்படி ஆனால் உங்களுக்கு அந்த இடத்துல கேப் மாதிரி தெரியும். அப்படி தெரியக்கூடாதுன்னா லைட்டாக எடுங்க. இப்படி ரொம்ப பக்கத்தில் குத்தும்போதே இந்த மாதிரி இந்த த்ரெட்டை ஒட்டியே இப்படியே குத்துங்க. அப்போ தான் அந்த கேப் விழுகாது. இல்லை நீங்கள் இதோட சென்டருக்கு குத்துறீங்க அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி கேப் தெரியும். இந்த மாதிரி கேப் தெரியும். அப்படி குத்தக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும், இப்படி ஒட்டியே குத்துங்க. அதே மாதிரி தான் இந்த கார்னருக்கும் அதே மாதிரி தான். இந்த கார்னர் வரும்போது லைட்டாக இது ரொம்ப உள்ளே இழுத்துட்டு பண்ணாமல் இப்படி கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு பக்கத்தில் இப்படி குத்துங்க. குத்தி இப்படி எடுக்கும்போது இப்படி லூஸாக பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அந்த ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இந்த மாதிரி ரொம்பவே லூஸாக தான் இருக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து கீழே இழுத்துறாதீங்க, மேலேயும் இழுத்துற வேணாம். இதே மாதிரி ரொம்ப ஒட்டி ஒட்டி போடணும். த சேம் இந்த இடத்துல இப்படி குத்திட்டு இப்படி பக்கத்துலேயே இது லூஸை விட்டுட்டு தான் நீங்கள் குத்தணும். அது லூஸாகவே இருக்கட்டும். அப்படி போடும்போது தான் உங்களுக்கு பக்கத்தில் ஷார்ப் எட்ஜஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ரொம்ப பக்கத்தில் குத்தணும். ஷார்ப் எட்ஜஸ்க்கு வரும்போது என்ன பண்ணணும்னா லூஸ் கொடுக்கணும். அவ்வளோதான். இந்த இடத்துல நம்ம வேணும்னா நாட் போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி தான் லூஸாக விட்டுட்டு எடுத்துட்டு அடுத்து நாட் போடும்போது மட்டும் டைட் பண்ணுங்கள், போதும். இது மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கலாம். நம்ம சேம் ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஃபுல்லாகவே போட்டுக்க முடியும். இந்த மாதிரி எடுத்துட்டு பக்கத்துலேயே இப்படி லைட்டாக, அதுவும் ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சின்னதாக ஆக கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம் நம்ம. அவ்வளோதான், இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல மட்டும் நாட் போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரியான கேப் அப்படி இருக்கையில் கேப் நீங்கள் போட்டு பழகலாம். இல்லைன்னா நம்ம டிசைன்ஸ் எல்லாம் போடும்போது இந்த இடத்துல ஃப்ரெஞ்ச் நாட்டோ இல்லை ஸ்டோன்ஸோ இந்த மாதிரி இது பழகிறதுக்காக மட்டும்தான். நீங்கள் ஸ்கொயர் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கொயர் ரெக்டாங்கிள் இந்த மாதிரி எதில் வேணாலும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்லேயே கூட அகெயின் 2-3 செயின் ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை டிசைன்ஸ் ஃப்ளார்ஸ் அந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்துட்டு அது எப்படி ஃபில்லிங்ஸ் எல்லாம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபில்லிங் வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்.